வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ஒரு தீவு. அங்கே மலைகளோ குன்றுகளோ கிடையாது. அதனால் கருங்கற்களும் கிடையாது. வெறும் கடற்கரை. ஒரு தீவில், அதுவும் மணல் மட்டுமே நிறைந்த மணற்பரப்பில் பல்லாயிரம் டன் எடையுள்ள கருங்கற்களை கொண்டு ஒரு பிரமாண்ட மலையே எழுப்பி கட்டி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். கிட்டத்தட்ட 800 வருடங்கள் உழைப்பில் உருவானது இந்த ஆலயம். 12ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு வரை ராமேஸ்வரம் கோயிலை கட்ட பயன்படுத்தப்பட்ட கருங்கற்கள் அனைத்தும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டவை. அந்த காலத்தில் 20 முதல் 30 டன் எடையுள்ள கற்களை ஏற்றிச் செல்லவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பெரிய மரத் தோணிகளை பயன்படுத்தினார்கள். இவை அகலமான அடிப்பகுதியை கொண்டவை. ஒரு பெரிய கல் தூணை ஒரு படகில் ஏற்றுவதற்கு பதிலாக 2 அல்லது 3 பெரிய படகுகளை ஒன்றாக இணைத்து அதன் மேல் ஒரு வலுவான மர மேடையை அமைப்பார்கள். இதனால் பாரம் சமமாக பிரிக்கப்பட்டு படகு கவிழாமல் மிதக்கும். இதை இன்று நாம் பொண்டூன் என்று அழைக்கிறோம். அடுத்து 2 பெரிய படகுகளை இணைத்து நடுவே அந்த பிரமாண்டமான தூணை கட்டி தொங்கவிட்டனர். தண்ணீருக்குள் கல்லின் எடை குறைவு என்ற மிதப்பு விசை தத்துவத்தை பயன்படுத்தி கடலின் ஆழமான பாதைகளில் அந்த பாரத்தை சுமந்து வந்தனர். தரை தட்டாமல் இருக்க நிலவு மற்றும் உதங்களின் நேரத்தை கணித்து கடல் மட்டம் உயரும் போது படகுகளை நகர்த்தினார்கள். ராமேஸ்வரம் கடல் அலைகளே இல்லாமல் குளம் போல அமைதியாக இருப்பதுதான் இதற்கு பெரிய உதவியாக இருந்தது. அலைகள் அதிகமாக இருந்தால் படகு ஆடும், கல் வீழே விழுந்துவிடும். ஆனால் அமைதியான கடல் என்பதால் டொன் கணக்கிலான பாரத்தை ஏற்றிய படகுகள் எந்த ஆபத்தும் இல்லாமல் நிதானமாக தீவை அடைய முடிந்தது. கரையை அடைந்த கற்களை பல 100 யானைகள் மற்றும் காளைகளை கொண்டு வந்து இழுத்து வந்தனர். உயரமான இடங்களுக்கு கற்களை கொண்டு செல்ல மண் சரிவு பாதைகளை அமைப்பார்கள். அதாவது கோவிலின் உயரம் வளர வளர மண்ணை கொட்டி ஒரு பெரிய மேடு போல செய்து அதன் வழியாக யானைகளை வைத்து கற்களை மேலே தள்ளி கொண்டு செல்வார்கள். கோவில் கட்டி முடிந்ததும் அந்த மண் அகற்றப்படும். ராமேஸ்வரம் கோயிலின் அத்திவாரம் என்பது மிதக்கும் அத்திவாரம் என நம் முன்னோர்கள் சாண்ட்விச் முறையை பயன்படுத்தினார்கள். முதலில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் உள்ள மணலை தோண்டி அங்கே நீர் ஊற்றி நிறைய யானைகளை விட்டு நடக்க செய்வார்கள். யானையின் கால் படும்போது அந்த இடத்தின் மணல் பல டன் அழுத்தத்திற்கு உள்ளாகும். இதனால் மணலுக்கு இடையே உள்ள காற்று வெளியேறி அது பாறை போல் இறுகிவிடும். அதன் மேல் கருங்கற்களை அடக்குவதற்கு முன் கடுக்காய், சுண்ணாம்பு, கருப்பட்டி மற்றும் சில மூலிகை சாறுகளை கலந்து ஒரு பேஸ்ட் போல செய்து இடையில் பூசினார்கள். இது காலப்போக்கில் கல்லை விடவும் வலிமையான ஒன்றாக மாறிவிடும். இதற்கு பிறகுதான் கற்களை அடுக்கத் தொடங்கினார்கள். இது நிலநடுக்கம் வந்தாலும் தாங்கும் வலிமை கொண்டது. மணல் என்பதால் ஒரு பக்கம் பாரம் அதிகமானால் கோயில் சாய்ந்து விடும். எனவே மேற்கூரையின் இடையை தூண்கள் தாங்கும் போது அந்த பாரத்தை மணலுக்கு கணத்தாமல் தரைப்பகுதியில் பிரமாண்டமான தள வரிசை கற்களை விரித்தார்கள்.
இது பாரத்தை சமமாக பிரித்து கொடுத்தது. ராமேஸ்வரத்தின் 3வது பிரகாரம் உலக புகழ் பெற்றது. இதில் சுமார் 1212 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூணும் 20 - 30 தொன் எடை கொண்டது. உலகிலேயே மிக நீளமான அந்த பிரகாரத்தின் தூண்கள் அனைத்தும் துல்லியமான சமச்சீர் நிலையில் உள்ளன. ஒரு முனையில் நின்று பார்த்தால் அனைத்து தூண்களும் ஒரே நேர்கோட்டில் தெரியும். இத்தனை 1000 தொன் பாரம் கீழே இருக்கும் மணலை அழுத்தாமல் இருக்க ஒவ்வொரு தூணின் அடியிலும் மிகப்பெரிய கல் பலகைகள் விரிந்து எடையை சமமாக பரப்பினார்கள். இந்த தூண்களை நிலைநிறுத்த லொக் அண்ட் கீ முறை எனப்படும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணையும் முறையை பயன்படுத்தினார்கள். நம் முன்னோர்களின் ஆழ்ந்த அறிவு நுட்பம் பிரமிக்க வைக்கும். ராமேஸ்வரம் கோயில் ஆன்மீக இடம் மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல் கூடம். நம் தமிழ் முன்னோர்கள் மணலில் மலை போன்ற கோயிலை கட்டி அதன் நிழலில் உலகையே வியக்க வைத்துள்ளார். தொழில்நுட்பம் என்பது நம் இரத்தத்தில் ஊறிய ஒன்று. அது நேற்று இன்று வந்ததல்ல. ராமேஸ்வரம் கோயிலின் அந்த வியக்கத்தக்க மிதக்கும் அத்திவாரம் மற்றும் கட்டுமான நுட்பங்கள் குறித்த கூடுதல் ஆழமான தகவல்கள் இங்கே. மணல் தரை என்பது நிலையற்றது. அதில் பாரமான கற்களை வைக்கும்போது அவை புதையும் அபாயம் உண்டு. இதை தவிர்க்க நம் முன்னோர்கள் கையாண்ட தொழில்நுட்பம் இன்றைய சொயில் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் ரேப் ஃபவுண்டேஷன் முறைகளுக்கு முன்னோடியாகும். மணலை பாறையாக்கும் வித்தை சொயில் கொம்பக்ஷன். அத்திவாரம் அமைக்கும் முன் அந்த இடத்தில் உள்ள மணலை தோண்டி எடுத்துவிட்டு மீண்டும் மணலை பரப்பி அதில் நீர் ஊற்றி யானைகளை விட்டு மிதக்கச் செய்துள்ளனர். அறிவியல். மணல் துகள்களுக்கு இடையே உள்ள காற்று வெளியேற்றப்பட்டு துகள்கள் பல நெருக்கமாக அமையும் போது அது பாறை போன்ற கடினத்தன்மையை பெறுகிறது. ஒரு பெரிய யானையின் எடை ஒரு சிறிய பரப்பில் அவற்றின் பாதம் விழும்போது ஏற்படும் அழுத்தம் மணலை மிக வலிமையாக மாற்றியது. சாண்ட்விச் முறை மற்றும் இயற்கை பிணைப்பான்கள் கற்களை வெறும் அடுக்காக வைக்காமல் இடையில் ஒரு சிறப்பு பூச்சை பேஸ்ட் பயன்படுத்தினார்கள். கலவை. கடுக்காய் சாறு, சுண்ணாம்பு, கருப்பட்டி மற்றும் சில மூலிகைகளின் கலவை. செயல்பாடு. இந்த கலவை ஒரு கொமர்ஷியல் பாண்டிங் போல செயல்படும். கடுக்காயில் உள்ள டானின்கள் சுண்ணாம்புடன் வினை புரிந்து காலப்போக்கில் சுண்ணாம்பை கார்பனேட் பாறையாக மாற்றும். இது நிலநடுக்க அதிர்வுகளை தாங்கும். நெகிழ்வுத்தன்மையும் அதே சமயம் பாறை போன்ற உறுதியையும் கொடுக்கும். எடையை பரவலாக்குதல். கோயிலின் பிரம்மாண்ட தூண்கள் மற்றும் மேற்கூரையின் எடையை மணலில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அழுத்தாமல் இருக்க தள வரிசை கற்களை அத்திவாரத்தின் மேல் ஒரு வலைப்பின்னல் போல விரித்தனர். அறிவியல். அவர்கள் அடியில் உள்ள பரப்பளவை அதிகரிப்பதன் மூலம் மணல் மீது விழும் அழுத்தத்தை வெகுவாக குறைத்தனர். இதனால் மணல் சரிவதோ அல்லது கோவில் ஒருபுறம் சாய்வதோ தவிர்க்கப்பட்டது. பொன்டூன் தொழில்நுட்பம். கடற்பயணம். நீங்கள் குறிப்பிட்டது போல கடலில் பெரும் பாரத்தை ஏற்றி வர டபுள் கொல்
எனப்படும் இரட்டை படகு முறையை பயன்படுத்தியுள்ளனர். தண்ணீருக்கு அடியில் கற்களை கட்டி தொங்க விடுவதன் மூலம் மிதப்பு விசை செயல்பட்டு கல்லின் எடையை கணிசமாக குறைக்கும். இதனால் படகுகள் எளிதாக கற்களை சுமந்து வந்தன. லொக் அண்ட் கீ நுட்பம். ஒவ்வொரு தூணும் மற்றொன்றுடன் கல்லினாலேயே ஆன பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. இது இன்டர்லொக்கிங் முறை எனப்படும். சீமெண்ட் பூச்சு இல்லாமலேயே கற்கள் ஒன்றோடொன்று கவ்விக்கொண்டு நிற்பதால் நூற்றாண்டுகள் கடந்தும் அவை அசையாமல் உள்ளன. ராமேஸ்வரம் கோயில் ஒரு கட்டடக்கலை அதிசயம் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான சிவில் இன்ஜினியரிங் பாடப்புத்தகம் ஆகும். நன்றி, வணக்கம்.